அவர் குடிக்காரர், குடிச்சு இது பண்ணிட்டு. எவ்வளோ கிலோ குறைஞ்சிருப்பீங்கல்ல? 43 கிலோ இருக்கு. முன்னாடி 114 கிலோ. இப்போ 43 இருக்கீங்களா? ஆமாம். பெட்டில் படுத்தேன்னா ஒரு பூச்சி பசி படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரஜினி கூட, கமல் கூட, எல்லாரும் கூட அவங்கள போய் தொடர்பு கொண்டு பணம் கேட்கறதோ இல்லை? இது கமல் கூட போய் கேட்டேன். அவர் பதிலே சொல்ல. பிரபு அவருக்கு ஃபோன் பண்ணோம், அவர் பதில் சொல்ல. சத்யராஜ் அவருக்கும் ஃபோன் பண்ணேன், அவருக்கும் பதில் சொல்ல. இப்போ உங்கள் பையன் வேலை பார்க்குறாரு, அதை வச்சு தான் மருந்து எல்லாம் வாங்க முடியும். அதுதான், வேறு எந்த ஒரு வருமானம் இல்லை. நான் தான் அம்மா கிட்ட கேட்டேன், ஏதோ ஒரு வருமானத்துக்கு வழி. உங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை பார்த்தாரு? அவர் கேஆர் விஜய் கிட்ட மேனேஜராக இருந்தார். அந்த காலத்தில் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க அந்த வீட்டை? 60,000 இருக்கும். விடுற கிரௌண்ட். பசங்களை படிக்க வச்சது எல்லாமே உங்கள் காசுல தான். ஆமாம். இன்னைக்கு இவ்வளோ ஓடி ஓடி ஆடி மக்களை சிரிக்க வச்சு அவ்வளோ சம்பாரிச்சு பசங்களையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஏன் இந்த நிலைமை? ஏன் தலையெடுத்து அந்த நிலைமை இந்த மாதிரி. ஏதோ இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், அதுதான் நீ சொல்லணும். உங்கள் சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ கலகலன்னு பேசுகிறீங்க படத்தில் பார்க்கும்போது. எல்லாரும் சிரிக்க வச்சேன், எல்லாரும் என்ன ஆட வைக்கிறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக இந்த நிலைமை மாறும். காலில் என்னாச்சு? காலில் நீர் கொடுத்துட்டு இருக்கு. ஏன் இவ்வளோ வீங்கி இருக்குமா? ஆமாம், அதான் நீரா? இதுக்கு மருந்து கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க, அப்போ சரியாகல. இதை வச்சு நடக்க முடியுதா உங்களால? கொம்பு வச்சு கையில் பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது எடுக்கிறதுனாலயா? அதெல்லாம் அதே மாதிரி காலில் 5-6 வருஷம் இருக்குமா இப்படி உடம்பு சரியாம ஆகி? ஜாஸ்தி இருக்கும். இந்த கை இந்த எவ்வளோ பெரிய கை, எவ்வளோ பெரிய. இது ஆரம்பம் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி தான். ஆமாம், ஆரம்பம். நம்ம வீட்டிலே இருந்துட்டு நடிக்காம அந்த இதை பத்தி கவலைப்படாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல உடம்பு. அந்த வயிறு வச்சுட்டு ஆட முடியலன்ட்டு நீங்க என்ன சாப்பிடுவீங்க டெய்லிக்கும்? இந்த மாதிரி பழங்கள் தான் சாப்பிடுவேன். சாப்பாடு, சாதம் அந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிட்றது இல்லையா? பெட்ரு அதுதான். கண்டிப்பா இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு உங்களுக்கு உதவுவாங்க. உங்களோட சக நடிகர்களும் இருக்கட்டும், இல்லை நடிகர் சங்கத்துல இருந்தும் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் மூலியமா வருதுன்றீங்க. இன்னும் பார்க்குற மக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பா உதவுவாங்க. உங்களோட ஜிபே நம்பரும் நாங்கள் கீழே கொடுக்குறோம். உங்களோட மருத்துவத்துக்கு தேவையான செலவுக்கான பணத்தை கண்டிப்பா மக்கள் உதவுவாங்க. அதுதான். சரிம்மா, நாங்கள் கேட்டோன்னே எங்களுக்கு பேசினதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான உதவி மக்கள்கிட்ட இருந்து கண்டிப்பா கிடைக்கும். கடவுள் வேண்டும்.